அமெரிக்காவுக்கு 3 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் ஐநா சபையில் உரை நிகழ்த்துகிறார். அமெரிக்கா வாழ் இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார் பிரதமர். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை வளரவிடாமல் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தடுப்பதாக விஸ்வகர்மா திட்டத்தின் முதலாண்டு நிறைவு விழாவில் பிரதமர் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியை ஆட்சி நிர்வாகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் சாடல். விஸ்வகர்மா திட்டத்தில் 1400 கோடி ரூபாய் கடன் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம். AI தொழில்நுட்ப வசதிகளுடன் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள். தமிழ் முன்னிலை வகிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தகவல். உச்சநீதிமன்றத்தின் பதிவுகள் மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் ஆணை. கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று விக்டோரியா கௌரி, பாலாஜி, கலைமணி, KG ராமகிருஷ்ணன், திலகவதி ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஆணை வெளியீடு. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சமீம் அகமது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம். டெல்லி முதலமைச்சராக இன்று பதவி ஏற்கிறார் அதிஷி. புதிய அமைச்சர்களும் அவருடன் பதவி ஏற்கின்றனர். டெல்லியின் இளம் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார் அதிஷி. திருப்பதி கோவில் பிரசாதம் மாசுபடுத்தப்பட்டதாக வெளியான செய்தி கவலை அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. உலகெங்கிலும் கோடிக்கணக்கில் உள்ள பாலாஜியின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் இது காயப்படுத்தி உள்ள நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள மத வழிபாட்டு இடங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் ராகுல் வலியுறுத்தல். வரும் காலங்களில் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக பூமி மாறக்கூடும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் எச்சரிக்கை. அதன் காரணமாகவே புதன், வெள்ளி கோள்களை ஆய்வு செய்யும் கட்டாயத்தில் மனிதர்கள் இருப்பதாகவும், வெள்ளிக்கோள் பூமிக்கு அருகில் இருந்தாலும் அங்கு செல்வது சவாலானது என்றும் தகவல். துணை முதலமைச்சர் பதவி குறித்த கேள்வியை ரஜினியிடம் தவிர்க்கலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. துணை முதலமைச்சர் பதவி குறித்து போவோர் வருவோரிடமெல்லாம் கேட்கிறார்கள் என்றும், இது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்றும் மீண்டும் விளக்கம். ஏற்கனவே உள்ள படங்களை முடித்துவிட்டு ஜூனியர் NTRுடன் இணைய உள்ளதாக இயக்குனர் வெற்றிமாறன் தகவல். வெற்றிமாறன் இயக்கும் நேரடி தமிழ் படத்தில் நடித்து அந்த படத்தை தெலுங்கில் டப் செய்ய இருப்பதாக ஜூனியர் NTR தெரிவித்த விருப்பத்திற்கு வெற்றிமாறன் பதில். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.